தவளோகமெல்லாம் முறையோ எனவே தளவில் கொடுபோய் அசுரவை தலை தூள் படையேள் கடல் தூள் படமாதவம் உறவே விடுவோனே கவர் பூவடிவாள் குரமாதுடன் மால் கடனாமெனவே அணை மார்பா கடையே மிடி தூள் படநோய் விடவே கனல் மால் வரை பெருமாளே. தேவர்கள் தங்களது தவத்தின் வலிமையால் தேவ பதவியை பெற்று தேவலோகத்தை பெற்றார்கள். அவர்கள் தாங்கள் பெற்ற தேவலோகத்தை இழக்கும்படி அசுரர்களால் நேர்ந்தது. இது முறையாகுமோ என்று ஓலமிட்டார்கள். அவர்களை காப்பதற்காக முருகப்பெருமான் நெருப்பை வீசும் வேலுடன் சென்று அசுரர்களின் தலைகள் பொடிபடும்படி 7 கடலும் தூள்படும்படி செய்து தேவர்களுக்கு அவர்களுடைய தவத்தினால் பெற்ற தேவலோகத்தை மறுபடியும் கிடைக்கும்படி செய்தார். அவர்கள் இழந்த வாழ்வை மறுபடியும் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். அந்த வேளையை தனது வேளால் சாதித்தார் முருகப்பெருமான். அப்படிப்பட்ட முருகப்பெருமான் மனம் கவரும் மலரின் அளவுடையவளாம் குரமாதுடன் வள்ளி தேவியுடன் அவளுடன் ஆசையோடு இருப்பது எனது கடமை என்று அவளை அணைத்த மார்பனாக இருக்கின்றார். அப்படிப்பட்ட முருகப்பெருமான் தேவர்களுக்கு உயர்ந்த தேவர்களுக்கு அவர்களுடைய துன்பத்தை நீக்கி கொடுத்த முருகப்பெருமான் கடையவனாகிய என் துன்பத்தை தூள்படவும் செய்தார், என் நோயையும் தொலையும்படி செய்தார். அப்படி இருக்கக்கூடிய முருகப்பெருமான் அக்னி பெருமலையாம் இந்த திருவண்ணாமலையில் வீற்றிருக்கின்றார் என்று முருகப்பெருமான் நோய்களையும் துன்பத்தையும் நீக்குவதற்காக இங்கே வீற்றிருக்கின்றார் என்று முருகப்பெருமானை தனது பாடலால் பரவி மகிழ்கின்றார் அருணகிரிநாதர்.